சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். காங்கிரஸ் மேலிடத்தோட திமுக டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கு. அந்த மேலிடத்தோட பேசியதன் விளைவு நேற்று அவங்க சிஎம் தரப்பில் அந்த திமுக தரப்பில் இவ்வளோ இடங்கள் தாங்க உங்களுக்கு தர முடியும்னு ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பாக எல்லா கட்சியோடையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். காங்கிரஸ் போனாங்கன்னா அவங்க ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறாங்க, சாகசம் பண்ணுறாங்க. தாவேக்காக்கு போனாங்கன்னா இருக்கிற 18 எம்எல்ஏக்கள் நீடிப்பாங்களா சொல்ல முடியாது, அடுத்த வாட்டி வின் பண்ணுவாங்களா சொல்ல முடியாது. இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னராக இருக்குது. இங்கே நாங்கள் போயிட்டோம்னா இந்தியா கூட்டணியில் திமுக விலகி போயிடும், அது வீக்காக போயிடும் மத்தியில். அதனால் நாங்கள் வந்து யோசிக்கணும். 29 பார்லிமெண்ட் இருக்குது. 29 தேர்தலில் மோடியை எதிர்கொள்ளணும்னா இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கணும். காங்கிரஸ்காரங்க கேரளாவில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் விஜய் அனாவசியமாக நடிகரெல்லாம் எங்கள் கூட்டின்னு வராதிங்க. கூட்டின்னு வந்தால் எங்கள் கேரளா மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி கிடையாது, நடிகரை பார்த்தோன்னு ஓட்டு போடுறவங்க கிடையாது. நீங்கள் விஜயை கூட்டு வந்து காங்கிரஸை வெற்றி பெற வைக்காதீங்க. காங்கிரஸ் ஏற்கனவே நல்லா தான் இருக்குங்க. இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, பலமுறை போட்டியாக இருக்குது, ஆனால் பலம் பொருந்திய போட்டியாக இல்லை, எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க யாருக்கும் பலம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகை பிரியன் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்ன சார், திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முறைப்படி இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலை. அது குழுவும் பேசினாதான் பேச்சுவார்த்தை. இப்போ வந்து இந்த காங்கிரஸை வந்து அந்த காங்கிரஸ் குழு கூப்பிடுறதுக்கு திமுக டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நடுவில் மாணிக் தாக்கூர் எல்லாம் வந்து அபஸ்வரம் பாடினாங்க. அதனால பிரியன் சக்கரவர்த்தி டிலே பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் மேலிடத்தோட திமுக டைரெக்டாக பேசிட்டு இருக்கு. அந்த மேலிடத்தோட பேசியதன் விளைவு நேற்று கேசி வேணுகோபால் வந்து சிஎம் பார்த்துருக்காரு. சிஎம் பார்த்து பேசியிருக்காரு. அவங்க சிஎம் தரப்பில் அந்த திமுக தரப்பில் இவ்வளோ இடங்கள் தாங்க உங்களுக்கு தர முடியும்னு ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரி, நான் போய் மேலிடத்தை கன்சல்ட் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன்னு அவர் போயிருக்கார். அப்பன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி பங்கீடு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா எல்லா கட்சியோடையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். கூட்டணி கட்சிகள் எல்லாத்தோடையும் தொகுதி பங்கீடுல பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் காங்கிரஸ் 2021 25 கேட்டாங்க, இப்போ வந்து எங்களுக்கு அதிகமா வேணும்னு கேட்குறாங்களா சார்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டிருக்கார். ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்ட்டு சொல்லிட்டாரு. அப்படி இருக்க இப்ப காங்கிரஸுக்கு இவ்வளவு ஃபைட் பண்றப்ப ஒரு 2-3 தொகுதியாவது அதிகமா கொடுக்கணும் இல்ல? கொடுப்பாங்க சார், 2 தொகுதி அதிகமா கொடுப்பாங்க. 25 27 ஆக்குவாங்க, அவ்வளவுதான். அப்பனா காங்கிரஸ் போட்டு கிறிஸ்டோங்கர் குழுவை சந்திக்க மாட்டாங்களா? குழு சந்திக்கும். 27 அவங்க ஒத்துனாங்கன்னா சந்திக்கும், இல்லாட்டி சந்திக்காது, அவ்வளவுதான். அப்பனா நீங்க சொல்றத பார்த்தா திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் போயிட்டா திமுகவுக்கு பெரிய இழப்பு இல்லை சார்? அது இழப்பா இல்லையான்றது தேர்தல் தான் சொல்லும். பட் ஆனால் வந்து அது போச்சு அப்படின்னா அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஃப்ரேமில் வந்து காங்கிரஸ் இருந்ததுன்னா ஒரு பலம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குல்ல, பெர்செப்ஷன் பால அந்த கூட்டணி பலவீனமாக போன மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும் சார். இப்போ அந்த பர்பஷன் வச்சு தான் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதிக தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம்ட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கு. அது போயிடும் இல்லை? அது இந்த வாட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக என்ன நினைக்கிறாங்க, தாங்கள் செய்த நல்ல காரியங்களை அல்லது நிறைய பயனாளிகள் அவங்க திட்டங்கள் மூலமாக பயனாளிகள் நிறைய பேர் 1.25 கோடி பேர் பயனாளிகள் இருக்கிறதுனால அவங்க எல்லாரையும் பர்சனலாக அப்ரோச் பண்ணதுனால அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. 4 முனை கண்டெஸ்ட்டில் ஒரு 34-35% ஓட்டு வாங்கினாலே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தைரியமாக இருக்காங்க. காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, 27 30 வேணால் கொடுப்பாங்களே தவிர அதுக்கு மேலே ஒரு சீட் நகரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாரி காங்கிரஸ் போனாங்கன்னா அவங்க ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறாங்க, சாகசம் பண்ணுறாங்க. தாவேக்காக்கு போனாங்கன்னா இருக்கிற 18 எம்எல்ஏக்கள் நீடிப்பாங்களா சொல்ல முடியாது, அடுத்த வாட்டி வின் பண்ணுவாங்களா சொல்ல முடியாது. அதனால் சாகசம் பண்ணும்போது சில போது சக்ஸஸாக போனாலும் போகும், ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்க சொல்ல முடியாது. ஆனால் 1996 நடந்த அந்த சாகசம்
நிகழாது இல்ல. இல்லை 96ல் திமுக ராகுல் பின்னாடி தானே இருக்காங்க. 2006ல் வந்து நீங்க 96 சொல்லுங்க. 96 வந்து தமாக பிரிஞ்சு பிரிஞ்சு அது சக்சஸ்ஃபுல்லா போச்சு. இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போறதுன்னு முடிவு எடுத்தா காங்கிரஸ்ல பிளவு வருமா நீங்க கேக்குறீங்க. ஆமா சார், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக விட்டு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு 70% இல்லை, 30% இருக்கு. 30% இருக்கு, இன்னும் இருக்கு, சந்தேகத்தோட தான் இருக்கு. ஆனால் காங்கிரஸில் பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைலாம் இருக்க தான் சார் செய்யும், எங்களுக்கு எதை நம்பி நாங்கள் விஜய்கிட்ட போகிறது, விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னே தெரியாது, விஜயுடைய பாஜக எதிர்ப்புன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, எப்படி நாங்கள் அங்கே போக முடியும், நாங்கள் இந்தியா கூட்டணியில் பாஜக எதிர்ப்பை வச்சு தான் கட்டமைச்சிருக்கோம், இதை இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னராக இருக்குது, இங்கே நாங்கள் போயிட்டோம்னா இந்தியா கூட்டணியில் திமுக விலகி போயிடும், அது வீக்காக போயிடும் மத்தியில், அதனால் நாங்கள் வந்து யோசிக்கணும். 29 வரையும் பார்லிமெண்ட் இருக்குது, 29 தேர்தலில் மோடியை எதிர்கொள்ளணும்னா இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கணும், இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு 26ல் தெரிஞ்ச பிறகு வேணால் 29ல் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர இப்போ போகிறது வந்து ரிஸ்க்கு அப்படின்னு காங்கிரஸில் பல பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக சார் உண்மையிலே காங்கிரஸும் திமுக கூட்டணி நல்லா தானே இருந்து சார். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வேணுகோபால் அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் கரூர் வந்த பிறகு தானே சார் அது கொஞ்சம் மாறுது. வேணுகோபால் கரூர் வந்தது பிறகு இல்லை சார், ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினார்ல, அதான் சார். அது ஒன்று பேச பிரவீன் சக்கரவர்த்தி பல ட்வீட்லாம் போட்டார்ல, நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தா வின் பண்ண முடியுமா, அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு போட்டார். ஆமாம், தாகூர் என்ன பேசினாரு, மாணிக் தாகூர் திருப்பி அடிப்போம் அப்படின்னாரு. ஆமாம், திருப்பி எங்களால் தான் நீங்கள் வின் பண்ணீங்கன்னாரு, நாங்கள் தான் வந்து உங்கள் தப்பெல்லாம் நாங்கள் தான் டிஃபெண்ட் பண்ணுறோம்னாரு, நாங்கள் ஏற்றுக்க வேண்டியதாக பல இது சொன்னார். இதெல்லாம் திமுகவுக்கு கடுப்பான ஒரு விஷயம். ஆனால் அவங்க பேசாமல் இருந்தாங்க. என்ன காரணம்னா அவங்க மேலிடத்தோட பேசிட்டு இருந்தாங்க, சோனியா காந்தி கார்கேயோட பேசியிருந்தனால பேசாமல் இருந்தாங்க. கார்கே ராகுல் ஒத்து வரலன்னா லாஸ்ட்ல ஸ்டாலின் சோனியா கிட்ட பேசி காங்கிரஸை திருப்பியும் கொண்டு வருவாரா? 21லேயே அப்படியே தான் சார் நடந்தது. 21லேயே அவங்க 20 இடம் தான் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. இவங்க அழகிரிலாம் அழுதுட்டு வெளில வந்துட்டார், என்ன பண்ணுறாங்களேன்ட்டு. அப்புறம் சோனியா காந்தி ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 5 சீட் ஏற்றி கொடுங்கன்னு சொன்ன பிறகு தான் ராத்திரி 11:45க்கு அழகிரி போய் ஸ்டாலின் வீட்டில் அக்ரிமெண்ட் போட்டார். சார் சோனியா சொல்லி தான் நடந்தது. ஆக்சுவலாக சார் இப்போ இவ்வளோ முட்டல் மோதல் இருக்கிறப்ப இந்த கூட்டணி ஜெல்லாகுமா? பட் எனக்கு திமுகவும் காங்கிரஸும் ஓட்டு இதாகுமா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பட் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாக்கூர் தவிர வேறு யாரும் காங்கிரஸில் பேசுகிற மாதிரி தெரியல எனக்கு. வேணுகோபாலுடைய கணக்கே வேற இதில் இருக்குதுன்னு. அதாவது காங்கிரஸ் விஜயோட கூட்டணிக்கு போனால் கேரளாவில் குறிப்பிட்ட வாக்கு வாங்கி தான் முதல்வர் ஆளான்ட்டு ஒரு கனவு கொசந்து இந்த கூட்டணியே கலைக்கிறாரு சார். இவர் வந்து வேணுகோபால் வந்து கேரளா பாலிடிக்ஸில் ரொம்ப ஜூனியர், அவருக்கு மேலே அங்கே பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதாவது இங்கே மேலில் பார்வையாளராக ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அங்கே சீஃபாக இருக்கார், அவர் பேர் டக்குன்னு வரல எனக்கு. அவரெல்லாம் இவரோட ரொம்ப சீனியர். அடுத்தது முதல்வர் கேண்டிடேட்டாக அவர் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேசி வேணுகோபால் டெல்லியிலேருந்து திணிச்சாங்கன்னா பாண்டிச்சேரியில் நாராயணசாமியை திணிச்சா மாதிரி ஆகிடுது கடைசியில். அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து காங்கிரஸ்காரங்க கேரளாவில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் விஜய் அனாவசியமாக நடிகரெல்லாம் இங்கே கூட்டின்னு வராதிங்க, கூட்டின்னு வந்தால் எங்கள் கேரளா மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி கிடையாது, நடிகரை பார்த்தோன்னு ஓட்டு போடுறவங்க கிடையாது, நீங்கள் விஜயை கூட்டு வந்து காங்கிரஸை வெற்றி பெற வைக்காதீங்க. காங்கிரஸ் ஏற்கனவே நல்லா தான் இருக்குங்க, முனிசிபாலிட்டி எலெக்ஷனில் நல்லா தான் பண்ணியிருக்கோம், நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணால் வின் பண்ணிடலாம். நீங்கள் அனாவசியமாக நீங்கள் விஜயை கூட்டு வந்தீங்கன்னா பாஜக வந்து ஒரு கேரளா ஆக்டரை இறக்கி விடுவான் உள்ள, அது ஒரு நமக்கு தேவையில்லாத தலைவலிலாம் வரும். அதனால் விஜய் தேவையில்லைன்னு கேரளா காங்கிரஸ் தெளிவாக சொல்கிறாங்க. வேணுகோபாலுக்கு சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அங்கே இன்னொருத்தர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, அவர் இருக்கார், சதீஷ் ஒருத்தர் இருக்கார், அவங்களாம் இவரோட சீனியர்ஸ் அங்கே. ஆக்சுவலாக சென்னிதாலா இருக்கார். அதனால் அவங்க இவரோடலாம் அவங்க ரொம்ப சீனியர்ஸ் கேரளா பாலிடிக்ஸில். அதனால் கேசி வேணுகோபால் டெல்லியில் உட்காந்துருக்காரே தவிர அவர் சொல்கிறதா நடக்கும்னு சொல்ல முடியாது. அல்டிமேட்லி ராகுல் காந்தி என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதுதான் நடக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து திடீர்ல இருந்து தேமுதிக வந்து கூட்டணியில் சேர்ந்துருக்கு. அதுக்கு வந்து சட்டமன்றத்தில் 10 தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் சொல்லியிருக்கதா வெளியே வருது. அப்படி இருக்க அதுக்கு என்ன சார் இருக்கு? 0.43 1/2% இருக்கிற கட்சிக்கு இவ்வளோ வாரி கொடுக்குறாங்களே. இல்லை, அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதாவது வந்து நடக்க போகிறது வந்து ஒரு 4 முனை போட்டி. இதில் வந்து 1000, 500, 2000 ஓட்டில் தோக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, எந்த ஒரு கட்சியும் விட்டுறக்கூடாது, எதிர்கூட்டணி பலமாகக்கூடாது, அதிமுக கூட்டணி பலமாகக்கூடாது. அதனால் எல்லோரும் இழுத்து இந்த சைடு போடு, ஓபிஎஸ்ஸாக இழுத்து போடு, கமலா இழுத்து போடு, இவரை பிரேமலதாவை இழுத்து போடு அப்படின்னு போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 1/2% தான் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு எப்படின்னா
ஒரு டிசைட் பண்ணுற ஓட்டாக இருக்குது. ஒரு தொகுதியில் 2000, 1000, 3000 ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக மதுரை, விருதுநகர் சுற்று வட்டாரத்தில், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில், இங்கே மத்தியில் கடலூர் போன்ற இடத்துல சுற்று வட்டாரத்துலலாம் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த 1000, 2000 ஓட்டுன்றது இந்த 4 முறை போட்டியில் முக்கியமாக இருக்குது. அதனால் இழுத்து போட்டிருக்காங்க. சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதுவே 2021 டிடிவி தினகரனோடு பிரேமலதா கூட்டணி வச்சு போட்டிட்டது 61 சீட்டில் போட்டி போட்டாங்க. ஆமாம். ஆனால் வாங்கினது வாக்கு வந்து 2 லட்சம் தான். அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் இது 60 தொகுதி போட்டு அவ்வளவுதான்? இல்லை, நான் சொல்றது ஒரு தொகுதியில வெற்றி பெற அளவுக்குலாம் உங்களுக்கு வாக்கு கிடையாது. ஒரு 2000, 3000, 1000 அதுவே சந்தேகமா இருக்குது. இல்ல 2 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க. இல்ல அது வந்து நீங்க சொல்றது கரெக்ட். அமமுகலாம் இந்த சைடுல ஒண்ணுமே கிடையாது சார். அந்த சைட்லயும் அவங்க சவுத் சைடுல தான் அவங்க இருந்தாங்க. ஆமா, 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. அவங்க 5 லட்சம் வாங்கியிருக்காங்க, இவங்க 2 லட்சம் வாங்கியிருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஸ்டாலினுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, ஒரு சின்ன கட்சியை கூட விடக்கூடாது, யாராக இருந்தாலும் சேர்த்துக்கோ. தமிழ்முன் அன்சாரி ஏன் சேர்த்துக்கிறாரு, கருணாநிதி ஏன் சேர்த்துக்கிறாரு, தனியரசு ஏன் சேர்த்துக்கிறாரு, யாரையும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த சைடு யாரும் போயிடக்கூடாது, எதிர் அணியை பலவீனமாக்கணும்னு ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, பலமுறை போட்டியாக இருக்குது, ஆனால் பலம் பொருந்திய போட்டியாக இல்லை, எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பலம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ எடப்பாடி கிட்டாலும் அப்படிதான். எடப்பாடி வந்து ஆட்களை சேர்க்குற மாதிரியே தெரியலையே, தன்னோட கூட்டணியும் பலப்படுத்துகிற மாதிரி தெரியல. அவர் உண்மையிலேயே ஒரு முதலமைச்சர் ஆகிற கனவுல அவர் இருந்தார்னா, ஒருத்தர் என்ன போய் செய்வார், எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போவார். முதலமைச்சர் ஆன பிறகு யாரை வேணால் சமாளிச்சிக்கலாம். நீங்கள் சசிகலாவையும் வேணான்றீங்க, ஓபிஎஸ்சியும் வேணான்றீங்க, தினகரன்லாம் நீங்கள் சேர்க்கலை, அது பாஜக தான் சேர்த்துது. பாமகவும் அன்புமணி தான் சேர்ந்துருக்காரு, ராமதாஸ் தனியாக இருக்காரு. அப்போ உங்கள் கூட்டணி அதிமுகவும் பலமாக இல்லை, பாஜக வந்து அது மட்டுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, மற்ற யாருமே பலமா இல்லை. நீங்கள் யாருமே பலமான அணியா இல்லையாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் வச்சு பார்த்தா அதிமுக கூட்டணி தான் சார் வலுவாக இருக்கு. அது இந்த வாட்டி இங்கே வந்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், விசிக தவிர வேற என்ன சார் இருக்கு? இல்லை, எல்லாமே சேர்த்தா வந்து வின் பண்ணிடுறாங்கல்ல. சிறுதுளி பெருவெள்ளம், சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி வின் பண்ணிடுறாங்கல்ல. அது ரைட் சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ வந்து விசிக சொல்லியிருக்காங்க, திருமாவளவனே சொல்லியிருக்காரு, டிஎம்கே வருகின்ற 100 ஓட்டில் அதில் 25 ஓட்டு விசிகாவுடைய எங்களுடையது. அப்படி இருக்க தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுக்கும்போது இவருக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியது. போன வாட்டி 6 தொகுதி கொடுத்தே பெரிய பிரச்சனை ஆச்சு, கம்மியாக வாங்கியிருக்குன்ட்டு அந்த கட்சிக்குள்ளேயே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு உங்களுக்கே தெரியும். இல்லை 100 ஓட்டில் 25 ஓட்டுன்னு அவருடைய நம்பிக்கையை சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எஸ்பெஷலி விஜய் வந்ததுக்கப்புறம் அந்த ஓட் பேங்க்கில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் சீட்டை அவங்க குறைக்க மாட்டாங்க. திமுக எனக்கு தெரிஞ்சு குறைக்க மாட்டாங்க, அதிகப்படுத்துவாங்க. 1-2 அதிகப்படுத்துவாங்க, அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ 22-2 26 இந்திய முஸ்லீம் லீக் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப ஏற்கனவே அவங்க 3 தொகுதிகளை போட்டிட்டாங்க 2021. இப்போ 25 தொகுதி கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு 2 தொகுதி தான் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொகுதியே எங்களை விட்டு கொடுங்க, நிறைய கட்சி இருக்குதுன்ட்டு. அப்படி இருக்க இப்போ விசிகாவுக்கு 6 தொகுதி மேலே கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க சார், கொடுப்பாங்க. 1-2 அதிகமாக கொடுப்பாங்க. முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க 3 தொகுதியில் போட்டி போட்டாங்க போன வாட்டி. கடையநல்லூர், சிதம்பரம், வாணியம்பாடி தோத்துட்டாங்க தொகுதியிலும். அதுக்கு பிறகு ஜவஹர்ல 2 தொகுதியில் போட்டி வின் பண்ணினார். பாபநாசம், மணப்பாறை வின் பண்ணினார் அவர். ஸோ அதனால் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா காரணம், இப்போ அங்கே தமிழ்முன் அன்சாரி வந்து சேர்ந்துருக்காரு திமுக. ஆமாம் சார், எஸ்டிபிஐயும் வந்திருக்கு. முஸ்லீம் அமைப்புகளே 4 இருக்குது. ஆமாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவில் உங்களுக்கு நான் ஒரு உடன் கொடுத்துருங்க, 4 முஸ்லீம் அமைப்புகள் இருக்குது, நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொன்றாவது கொடுக்கணும். உதயசூரியன் போட்டி போட்டாலும் ஒவ்வொன்றாவது கொடுக்கணும். நீங்கள் 3 கொடுத்து 3 தோத்துட்டீங்க, அதெல்லாம் 2 வச்சுக்கோங்க, 2ஐயும் வின் பண்ணுங்க. நீங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட 1 எடுத்து எஸ்டிபிக்கோ தமிழ்முன் அன்சாரிக்கோ கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களும் முஸ்லீம் தானே, அந்த அமைப்பு கொடுக்குறோம் நாங்கள், நீங்கள் அதை கொஞ்சம் இந்த வாட்டி ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு வந்த திமுகவில் பல பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, போன வாட்டி இது உதயசூரியனில் 188 சீட்டில். ஆமாம் சார். இந்த வாட்டி வந்து அவங்க 170 சீட்டில் போட்டி போட விரும்புகிறாங்க. 170 சீட்டில். அப்புறம் 18 தொகுதியை வந்து விட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகா, சிபிஐ, சிபிஎம், மதிமுக 4 இருக்குல்ல, 4க்கு 6 கொடுத்தாங்க இல்லையா, இந்த வாட்டி அவங்களுக்குலாம் 8 கொடுக்க போகிறாங்க. அப்போ 4-2 8 தொகுதி விட்டு கொடுக்கணும். இது தேமுதிகவுக்கு 8 தான் கொடுக்க போகிறாங்க. 8 + 8 16.
அப்புறம் காங்கிரஸுக்கு 2 ஏற்றி தருவாங்க, 16, 2, 18. ஸோ 188ல் 18 போச்சுன்னா 170. 170 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடணும்னு திமுக நினைக்குது. அந்த 170க்குள்ளே கருணாசெல்லாம் இருப்பாங்க, தனியரசெல்லாம் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அதனால் 170 தொகுதியில் உதயசூரியனில் போட்டி போட விரும்புகிறாங்க. 2 சீட் எல்லாருக்கும் அதிகப்படுத்தி தர விரும்புகிறாங்க. சார் சின்ன கட்சிகளை குறைக்கிறாங்க. இப்ப விசிகாவே இது ஏத்துக்குமா? நீங்க தேமுதிக இப்ப வந்த கட்சி, அதுக்கு 8 தொகுதி, எங்களுக்கு 8 தொகுதி, தேமுதிக 0.5%, எங்களது 1.5% இருக்கு. இது ஏத்துக்குமா? திருமாவளவன் 8 தொகுதி போட்டி போட்டால் அதில் 6 தொகுதி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்மகிட்ட நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, நம்ம வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க திமுகவில். ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, திமுக ஆதரவான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்த ரிப்போர்ட்டில் 70லிருந்து 80 தொகுதி தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் தேமுதிகவும் ஓபிஎஸ் பல கட்சிகளை சேர்க்கிறாரு, வேற வழி இல்லை அப்படின்ட்டு ஒரு இது வருதா சார்? இல்லை, நான் இந்த கருத்து கணிப்பை பற்றி எதுவும் சொல்லலை. பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கு. பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, 4 கார்னர் சீட்டில் வந்து இவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏன் இருக்குன்னா, எதிரணிகள் எதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை ஆக்சுவலாக. அதனால் அதான் ப்ராப்ளம், அதான் பிரச்சனை. ஆனால் இவர் விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மற்ற பேரை ஸ்பாயில் பண்ணுறாரு இல்லை சார்? அவர் யார் யாரை ஸ்பாயில் பண்ணுவார்ன்றது இன்னும் உறுதியாக சொல்ல முடியல நம்மளால். ஆக்சுவலாக வந்து அவர் ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணுவாரா, டிஎம்கே ஸ்பாயில் பண்ணுவாரான்னு தெரியல. அதனால் வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது, யாரை ஸ்பாயில் பண்ணுவார் தெரியல. அதனால் இந்த எலெக்ஷன் வந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். அதனால தான் திமுக வந்து எந்த சான்ஸும் எடுக்க விரும்பல, எல்லாரையும் சேர்க்குறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஆனால் ஆட்சிக்கு வர துடிக்கிற எடப்பாடி மிக்சர் சாப்பிட்டுன்னு இருக்காரு, யாரையும் சேர்க்க மாட்டேன்றார் சார். அவருக்கு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வந்து ஒரு திமுக ஒரு பர்பஷன் உருவாக்கியிருக்கு, அதாவது வெற்றி இருக்கிற. ஆனால் இப்போ வந்து சந்திக்க போகிறது ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தல் சந்திக்க, அப்போ இருக்க ஆன்டி இன்கம்ஸ் நிறைய இருக்குமில்ல. ஏற்கனவே அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மொத்தமே இது இருக்குது, விலைவாசி ஏறிவு இருக்குது, சட்ட ஒழுங்கு சரிகள், இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க சார். அதாவது நீங்கள் கேட்குறது அதிருப்தி இல்லையான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக திமுக மேலே அதிருப்தி இருக்குது. ஆனால் திமுகவை ஆட்சியை விட்டு ஒழிக்கணுன்ற அளவுக்கு வெறி இருக்கிற மாதிரி தெரியல, அந்த மாதிரி தெரியல எனக்கு. அதாவது ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது. அவங்க யார் என்னென்ன திட்டங்கள் மூலமாக யார் பயனடைஞ்சாங்களோ அவங்க ஓட்டு போட்டாலே போதும்னு அவங்க திமுக ஒர்க் பண்ணுறாங்க சார். ஆனால் இதுவே நீங்கள் நினச்சிங்களே, 2024 ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஏறக்குறை ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு 3 திட்டம் போயிருக்கு. அப்படி இருந்தும் அவர் எதிர்கட்சியாக கூட ஆக முடியல சார். அங்கே பலமான கூட்டணி பாஜக, தெலுங்கு தேசம் அண்ட் பிரஜாராஜ்யம் அமைச்சாங்க, அது நல்ல கூட்டணி, அதனால தான் அது வின் பண்ணிட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து பலமான கூட்டணி இல்லையே எதிர்க்க, திமுக எதிர்க்க. நீங்கள் பார்க்குறீங்க 2019 53% திமுக கூட்டணி, 2021 சட்டமன்ற தேர்தலில் 45%, 2024 பாராளுமன்ற தேர்தலில் 47%. அதாவது அதனுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை சார்? அதுவும் பார்க்கணும் இல்லை. குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆன்டி இன்கம்பன்சி நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுருந்தா கூட இந்த 4 முனை போட்டியில் 35% வாங்கினா 140 இடங்கள் வாங்கலாம் ஈஸியாக. அந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. அதே அதிமுக பாருங்கள், 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் 30% வாங்கினேன், 2021 சட்டமன்ற தேர்தல் 40% வாங்கியிருக்காங்க சார். பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் வேறுபாடு நிறைய கிடைக்கிறது, ஏறக்குறைய 10%. சொல்லல. இப்போ C+ கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா, சி ஓட்டர் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 45%, வேற அதிமுக கூட்டணி 33% இருக்கு. 33% சி ஓட்டர் கருத்து கணிப்பு இப்போ வந்தது. ஆமாம், இப்போ ஒரு தமிழகத்தில் எடுத்துல அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக 35%, திமுக கூட்டணி 33% காட்டுது. சொல்றேன் சார். 2011 சட்டமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல்ல, அதாவது வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு பெரிய பூகம்பம் அடிச்சது. அதாவது இந்த வாட்டி அதிமுக தான் ஜெயிக்க போகுது பெரிய லெவல்ல. ஆனா அப்படி ஒரு பரபரப்பா இருக்கிறப்ப எக்ஸிட் போல் வாக்கு மேற்கு வங்கத்தில் நடந்தது. அப்போ இந்தியா டுடே வெளியிட்டு சார், உங்களுக்கு நல்லா அதில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ஏறக்குறைய 143 தொகுதிகள் வின் பண்ணும்னு சொன்னேன். அப்போ வடிவேலு அப்பயே நான் பார்த்தேனே, பிரச்சாரம் செய்து பார்ப்பேன்னு போயிட்டு சால்வை போட்டார்ல. கடைசியில் சார் என்ன சார் ஆச்சு,
எதிர்கட்சியை கூட வர முடியல சார். நீங்கள் சொல்கிற அதே அனாலஜி ஒத்துக்கிறேன். அதே இந்தியா கருத்து கணிப்பு தப்புன்றீங்கல்ல. ஆமா சார். சாணக்கியா நிலைமுறை எடுத்த எல்லா கருத்து கணிப்பும் ரைட்டா வந்திருக்கா? இல்ல உங்களுக்காக ஒரு இது தப்பு எல்லாம் ரைட்டா வந்திருக்கா? கருத்து கணிப்புகள் எல்லாமே சரியா வந்திருக்கா? ஒருத்தர் எடுக்கும்போது ஒரு சமயம் சரியா வரும், ஒரு சமயம் சரியா இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்படாத ஒரு ஏஜென்சி, வெளி ஏஜென்சி எடுக்கிறத நம்ம ஓரளவுக்கு நம்பலாம்னு சொல்ல வரேன். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான அரசியல் ஈடுபாடு இருக்கும், அதை நம்ம நம்ப வேண்டாம்னு. அதுக்கு நீங்கள் சொன்னதுக்கு அந்த இது இல்லை, நான் சொல்கிறது சாணக்கியா தினமலர் எடுத்த கருத்து கணிப்பே பலது தப்பாக போயிருக்கு. சி ஓட்டர் எடுத்து தப்பாக போச்சுன்னு அந்த ஓனரே அழுதார். அந்த கணக்கு எடுக்கிறவரே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்ணீர் விட்டு அழுதார். நான் எடுத்தது தப்பாக போச்சு, நான் 360 சீட்டு பாஜக வரும்னு சொல்லிட்டேன், தப்பாக போச்சு 240. கண்ணீர் விட்டு அழுதார் அவர். அப்போ அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அதுவும் பார்லிமெண்ட் தெரியல. அவர் சின்சியரான ஒரு வேலை செய்கிறவர் தான் அந்த மாதிரி வருத்தப்படுவார். அவர் அதனால சின்சியராக ஒரு வேலை செய்வார்னு நினைக்கிறேன். அவர் எடுத்த கருத்து கணிப்பு ஓரளவு நம்பலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா கருத்து கணிப்பும் உண்மையாக நடக்குமானு நடக்காது. அதனால் இதெல்லாம் ஒரு எஸ்டிமேட் தான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வைகோவுக்கும் பிரேமலதாவுக்கும் ஆகாது. 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர். அதாவது விஜயகாந்தினால் தன்னுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சுன்ட்டு அப்படி இருக்கிறப்ப வைகோ பிரேமலதா கட்சிக்கு 8 தொகுதி கொடுத்து இவருக்கு 6 தொகுதி கொடுத்து அவர் ஏற்றுக்குவாரா? 2011 ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு? வைகோ வரவேற்று இருக்காரு, பிரேமலதா சேர்ந்ததை வந்தது நல்லதுன்றாரு, கூட்டணியில் சேர்ந்தது நல்லதுன்றாரு. சார் உங்களுக்கு தெரியும் 2006 என்ன சார் நடந்தது? திருச்சியில் மாநாடு நடந்துருக்கு, நாளைக்கு நடக்கிற, இன்னைக்கு நைட்டு போயிட்டு ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சவர் சார். ஆமாம், அவர் உங்களுக்கு தெரியும் சார். அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு சார். 2001 பிரிஞ்சு போனார், திமுக விட்டு தனியாக நின்று போனார், தோற்று போனார். 2011 தேர்தலையும் நிற்காத போனார். 2006 நீங்கள் சொல்கிற மாதிரி திருச்சிக்கு போகிறேன்ட்டு போயஸ் கார்டனுக்கு போனார். அவருடைய தேர்தல் பாக்கெட்டே பண்ணார். 2001 திமுக விட்டு விலகி போய் தனியாக நின்று தோற்று போனார். இது அவரோட தேர்தல் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். அவர் கடைசி நேரத்தில் தப்பான முடிவு எடுப்பார். கடந்த 3 தேர்தலில் தான் திமுகவோட ஓரளவுக்கு சுமாராக உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். அப்போனா நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ தேமுதிகவுக்கு 8 தொகுதின்ட்டு சொல்கிறீங்க, விசிகாவுக்கும் 8 தொகுதின்றீங்க, மதிமுகவுக்கும் 8 தொகுதின்னு, கம்யூனிஸ்ட்டுக்கும் 8 தொகுதின்றீங்க, 2 கம்யூனிஸ்ட்டு. அப்போனா காங்கிரஸுக்கு 27. ஆனால் அது கூட்டணியில் உறுதியாக இருக்குமா இல்லையன்ட்டு 30% டவுட்டாக சொல்கிறீங்க. அது டவுட் இருக்கு. அப்போன்னா காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா திமுக கூட்டணி தோப்பது உறுதியாயிடும்ல? உறுதியெல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பெர்செப்ஷன் ரேஞ்சில் கொஞ்சம் பலவீனமாக தெரியும். ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிரவுண்ட் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஜெயிச்சிருவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. தேமுதிக உள்ளே எடுத்து போட்டிருக்காங்கல்ல, அதனால ஜெயிப்போம்னு நினைக்கிறாங்க. சரி சார், இப்போ திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி தானா? அதெல்லாம் கொள்கை ஒரே கொள்கை தான், ஆன்டி பிஜேபி தான் கொள்கை. அது மதசார்பற்ற பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு தான் இவங்க கொள்கை. அப்போனா இப்போ ஏற்கனவே பிரேமலதா பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கு. பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சது எப்போ வச்சாங்க? 2019 வச்சாங்க. அதுக்கப்புறம் இல்லை, 6 வருஷம் இல்லை, இப்போதான் வந்திருக்காங்க. இப்போ பாஜக 21 கிடையாது, 24 கிடையாது சார். ஓபிஎஸ் பாஜகவுடைய அனுதாபி தானே சார்? ஆமா, இல்லைன்னு சொல்ல வரலையே. பாஜக மூலமா அதிமுகக்குள்ள போலான்னு போய் கெஞ்சிருந்தாரு அமித்ஷாவையும் மோடியையும். ஒன்றும் நடக்கலாங்க, காரியம் நடக்கலை, வெறுத்து போய் வந்துட்டார், அவ்வளோதான் சார். எவ்வளவு ஸ்டாலின் எவ்வளவு கட்சிகளை ஏன் இழுக்கணும்? ஏற்கனவே 2019, 2021, 2004 அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணி தானே இருந்தது. அப்போனா அவருக்கே சந்தேகம் வந்துடுச்சு இல்லை? அப்படி ஆமாம், 2026 நாம் தோற்போமோ என்ற சந்தேகத்தினால தான் சார் இவ்வளோ கட்சியும் இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தோப்போமோ நினச்சி கூட இவ்வளோ கட்சி இழுத்தா கூட வெற்றி பெற நோக்கத்தில் தானே இழுக்கிறாரு. நம்ம தோத்துறக்கூடாதுன்ற நோக்கத்தில் இழுக்கிறாரு எல்லாரையும். இல்லை, அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு மக்களை. இது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். பெர்செப்ஷன் வாரில் வின் பண்ணணும் சார் முதல்ல. இல்லை, தான் தந்தை நிகழ்த்தாத வரலாற்றை தான் நிகழ்த்த போறான்ட்டு அந்த இதுக்கு முட்டி மோதுறாரா? ஒரு கூட்டணின்றது மக்கள் பெர்செப்ஷன் ரேஞ்சில் அது ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுக்கோங்களேன், கிரவுண்ட் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் திமுக கூட்டணி பிரமாதம்பா செம்மையாக கட்டமைச்சார் அப்படின்ற பேச்சு இருக்குல்ல, அது கீழ் லெவலில் பலம் சேர்க்கும் அது. ஆனால் இந்த கூட்டணியில் தான் பல ஊழல் குற்றச்சாட்டுகள். இப்போ நேரு உயர்நீதிமன்றமே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கு, அதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கு.
ஊழல் நடந்ததுக்கான லஞ்சம் அப்படி சொல்லியிருக்கு. அது பெரிய இது இல்லையா சார்? அது யார் தான் ஊழல்? அதிமுக மந்திரிகள் மேலே 10 எஃப்ஐஆர் இருக்குது டிவிஎஸ்சியில், கண்டுக்கவே மாட்டேன்றாங்க யாருமே. 10 மாஜி மந்திரிகள் அதிமுக மேலே ஊழல் இருக்குது. பிஎம் கேர் ஃபண்டு ஒழுங்காக போயிட்டுருக்கா? 7.5 லட்சம் கோடி சிஏஜி பாயிண்ட் அவுட் பண்ணார் மத்திய அரசில். அது என்ன ஆச்சு அந்த ஊழல்? இதெல்லாம் எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது சார். நிரூபித்தா தான் நம்ம நம்ப முடியும். நிரூபித்தா தான் நம்ம தேர்தலில் வேணால் பேசலாம் இதை பற்றிலாம் சார். அதாவது இன்னைக்கு கூட இந்தியா டுடே இதில் நியூஸ் 18 கான்க்ளேவில் பேசியிருக்காரு சிஎம். இவங்க எல்லார் பேர்லேயும் அதிமுக மந்திரிகள் பேர்லாம் எஃப்ஐஆர் இருக்குது. அதை வழக்கு போடுறதுக்கு கவர்னர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறார். பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்னு கவர்னர் தடுத்து நிறுத்துறாரு. இன்னைக்கு பேசியிருக்காரு. அதாவது இப்போ தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது சுமூகமாக இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 30% காங்கிரஸ் வெளியேறுவதற்கும் விசிக வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்க. விசிக வெளியேறுன்னு சொல்லல. விசிக என்ன ஆனாலும் இங்கே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. அது குறைச்சாலும் சரி. காங்கிரஸ் ஒருவேளை வெளியே போயிட்டு விசிகாவும் போயிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. காங்கிரஸோட ஒட்டி பிறந்த குழந்தையா விசிகா அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அதான் தாவேகா பாஜகவோட பி டீம் சொல்றாரு திருமாவளவன். அங்கே சார் எங்க சார் அங்கே எப்படி சார் போவார் அவரு? இல்ல அவர் பாக்கெட் பண்ணிட்டு போறாரு. அவர் தேர்தல் பாக்கெட் பண்ணிட்டு போறாரு. பாக்கெட்டே பண்ண முடியாது. விஜயோடைய பாஜக எதிர்ப்பு என்பது கேள்விக்குறியா இருக்கு. அங்க போய் சேர்ந்தாருன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. விசிகா போகாது. காங்கிரஸ் வேணால் வீராப்பில் போவாங்களே தவிர, ஒரு ஈகோவில் போவாங்களே தவிர, விசிகா இன்றைக்கும் திமுக கூட்டணி விட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போனா அவரே சொல்லியிருக்கார், இடங்கள் முக்கியமல்ல கொள்கை தான் முக்கியம்னு சொல்லியிருக்கார். ஸோ இப்போ தொகுதி பங்கீடு நடந்துட்டு இருக்கு. இது சுமூகமாக முடிச்சுடுவார்? சுமூகமாக எந்த தொகுதி பங்கீடும் முடியாது சார். பலவிதமான பிரச்சனைகள் தான் முடியும். பலவிதமான பிரச்சனைகள் எழுந்து அதெல்லாம் அடங்கும். பல வானவேடிக்கைகள்லாம் நடக்கும். சரி சார், அவரை 188 தொகுதியில் போட்டுக்கிட்டு 133 தொகுதியில் ஜெயிச்சாங்க. அப்படி இருக்க இப்போ 170 தொகுதி 188 தொகுதிகளில் போட்டி போட்டு 133 தொகுதியில் ஜெயிச்சா. இங்கே இவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, இவ்வளோ இது சட்ட ஒழுங்கு நடந்தது, இங்கிருந்து பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குது. ஒரு எம்எல்ஏவை போட்டு அடிக்கிறாரு ஒரு நிருபர். திருநெல்வேலி தென் தமிழகத்தில் இது குவாரி பயங்கரமாக இது நடக்குது. அவ்வளோ நடந்துட்டு இருக்கு. அப்போனா அதாவது பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்த மாதிரி இப்போ தேன் கலந்த பாலை திமுக நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாசம் பிரேமலதா சொல்ற மாதிரி 1 மாசமா பலவித போராட்டங்கள் நடந்தது. இன்னைக்கு அந்த போராட்டம் எங்க போச்சு? எல்லாரையும் கூப்பிட்டு விசி சைலண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் போயாச்சு. யாரும் போராடல. இப்போ அரசு ஊழியர்கள் என்ன பண்ணாங்க? பாராட்டு விழா நடத்திட்டு போயிட்டாங்க. அது ஜாக்டோ ஜியோ. அது எப்பயுமே திமுகவின் ஆதரவாளர். ஜாக்டோ ஜியோ தான் சார் பெரிய அமைப்பு அந்த ஆசிரியர் அரசு ஊழியர்களை. அவனே பாராட்டு விழா நடத்திட்டு போயிட்டான் சார். அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு திமுக அதிக சாத்தியக்கூறு இருக்குதுன்றீங்க. அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. தே ஆர் டேக்கிங் எவ்ரி எஃபர்ட் டு வின். வெதர் தே வில் வின் ஆர் நாட் எலெக்ஷன் தான் சொல்லணும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்மளால் பயன்பெற்ற பயனாளிகள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லைப்பா, அது இல்லைப்பா, இங்கே பெண்கள் பாதுகாப்பு முக்கியம், கள்ளச்சாராயம் விற்கிறது முக்கியம், போதை மருந்து முக்கியம், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அதிமுக பாஜக சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் விஜய் அவர் ஒன்று சொல்கிறாரு. இந்த மூணுத்தையும் பார்த்து நாம் தமிழர் ஒன்று நாங்கள் குரல் கொடுக்குறார். திமுக அதிமுக பாஜக எல்லாமே மோசம், எல்லாம் என்கிட்ட வாங்கன்றார். இந்த 4 முனை போட்டியில் மக்கள் தீர்மானிப்பாங்க. அவங்க திமுக என்ன நினைக்குது? நமக்கு எதிரான ஓட்டுகள் மூலா பிரியும் போது நம்ம விரும்பலாம் நினைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. சரி சார், பார்க்கலாம் சார். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது வாக்குப்பதிவுக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. Super Sarvana Stores.